Good evening. இந்த கிளாஸும் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி பைத்தான்ல கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நான் பேசுறது கேக்குதுல? கேக்குது சார். கேக்குது. அது வெப் அப்ளிகேஷன்ஸை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பைத்தான்ல யூஸ் பண்றதுக்கு ஃபிளாஸ்க்னு ஒரு லைப்ரரி இருக்கு, ஜாங்கோன்னு ஒரு லைப்ரரி இருக்கு. நாம வந்து ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சில ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடியது எல்லாமே சின்ன சின்ன ப்ரோக்ராமா இருக்கும். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரலாம். வந்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஃபிளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களாங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பிப் வந்து பிப்னா நமக்கு தெரியும் இல்லையா, பிப்னா பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டாலர், அதை வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1. அது நீங்க என்ன இது இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த வெர்ஷனை சப்போர்ட் பண்ணணும், இல்லாட்டி வெர்ஷன் கான்ஃபிக் வரும். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பிப் இன்ஸ்டால் ஃபிளாஸ்க் அப்படின்னு கொடுக்கணும். அந்த கமெண்ட் விட நான் அந்த 2 கமெண்ட்டையும் நான் நாளைக்கு ஷேர் பண்றேன். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த 2 கமெண்ட்டையும் கொடுத்துருக்கணும். நீங்க அனகோண்டா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது, இந்த ஃபிளாஸ்க் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இருக்காது, அதுலேயே உங்களுக்கு இருக்கும். இந்த 2 கமெண்ட் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த கமெண்ட் கொடுக்கணும். நீங்க எங்க வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களோ அங்க நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இது எப்படி பண்றது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ ஃப்ரம் ஃபிளாஸ்க் இம்போர்ட் ஃபிளாஸ்க் அப்படி நம்ம கொடுத்தோம்னா, ஃபிளாஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு லைப்ரரி. அதுக்கு உள்ள என்ன இருக்குன்னா ஃபிளாஸ்க் அப்படின்னு இருக்கு. இந்த ஃபிளாஸ்க் பாருங்க, எஃப் வந்து ஸ்மால், இந்த எஃப் வந்து கேபிட்டல். ஸோ இந்த ஃபிளாஸ்க் உள்ள இந்த ஃபிளாஸ்க் வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், ஒரு சப் மாடல், அதை போய் நம்ம வந்து கால் பண்ணோம். அதுக்குள்ளதான் நமக்கு தேவையான இந்த ஃபிளாஸ்க் எல்லாமே இருக்குது. லைன் நம்பர் 3 பாருங்க, ஆப் ஈக்குவல் டு ஃபிளாஸ்க் டபுள் அண்டர்ஸ்கோர் நேம் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கும். நல்லா பார்த்துட்டு இது ஒரு சின்ன தப்புனாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த லைன், அதாவது லைன் நம்பர் 3 என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபிளாஸ்க் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். அதுக்கு நம்ம டிஃபால்ட்டா என்ன ஒரு நேம் கொடுக்குறோம், நேம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு பிரைவேட் வேரியபிள்ங்கிறதுனால அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருவோம். இதான் லைன் நம்பர் 3. ஒரு ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். லைன் நம்பர் 4 நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அட் ஆப் டாட் ரூட் கொடுத்து பிராக்கெட்டுக்குள்ள ஒரு டபுள் கோட் மார்க்குள்ள ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி, ப்ரௌசர்னா நமக்கு தெரியும் கூகுள் குரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாப்புலர் ப்ரௌசர். இப்போ கூகுள் குரோம் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு அதுக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. அந்த ஐபி அட்ரஸ் எப்படி கொடுக்கறதுங்கிறத நான் இப்ப காட்ட போறேன். கொடுத்துட்டு நீங்க வந்து ஸ்லாஷ்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து இந்த ரூட் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல டெஃப் ஹலோ அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு டைரக்ட் பண்ணும், ரூட்டை வந்து இங்க மாத்தும். ஸோ இந்த ஸ்லாஷ் கொடுத்துருக்கிறோம். அதுக்கு வந்து ஃபாலோயிங் என்ன இப்போ கொடுத்துருக்கிறோம், டெஃப்னு ஒரு ஹலோன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, ரிட்டர்ன் ஹலோ வெல்கம் டு ஃபிளாஸ்க் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நாம வந்து அந்த ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸ் என்னன்னு சொன்னா டிஃபால்ட்டா என்ன கொடுப்பாங்கன்னா 127.0.1 ஃபுல் கோலன் 5000 அப்படிங்கிறது தான் போர்ட் நம்பர் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்படி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா, அதாவது ப்ரௌசருடைய அட்ரஸ் பார்ல நார்மலா நம்ம வெப்சைட் நேம் கொடுப்போம்ல, www.gmail.com, www.rmtv.com இந்த மாதிரிலாம் கொடுப்போம் இல்லையா, அந்த அட்ரஸ் பார்ல இதை நீங்க கொடுக்கணும். ஹேஷ் வரக்கூடாது. இதை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் மட்டும் இருந்ததுன்னா இந்த ஹலோ அப்படிங்கிறதுக்கு அந்த ரூட் போகும், ஹலோங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரூட் போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இது போறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, லைன் நம்பர் 7 பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நேம் ஈக்குவல் டு மெயினா அப்படின்னு பார்க்கணும். மெயின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சி லாங்குவேஜ் படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், C++ படிச்சிருக்கலாம் அல்லது படிக்காம இருக்கலாம். இப்ப சி லாங்குவேஜ் C++ என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ரோக்ராம் எங்க இருந்து ரன் ஆகும்னா மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ரன் ஆகும், இன்டு மெயின் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா ஜாவால அந்த மெயின் ஃபங்க்ஷன் கிடையாது, பைத்தான்ல அது கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யறாங்கன்னா, இங்க ரன் பண்றதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் வந்து ஒரு ஃபிளாஷ் ப்ரோக்ராம் ரன் எக்ஸிகியூஷன் வந்து மெயின்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக இங்க கொடுத்த இந்த நேம் வந்து ஈக்குவல் டு இந்த மெயினா அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணணும். பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப் டாட் ரன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா
இந்த ஆப்பை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுல ஏதாவது இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இதை நம்ம பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ நம்ம இது வந்து ப்ரோக்ராம் இதை ரன் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ரன் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். இதுல முதல்ல உங்களுக்கு டவுட் என்ன இருக்குதான்னு பாருங்க. திரும்ப ஒன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபிளாஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு லைப்ரரி. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஃபிளாஸ்க்ங்கிறது. அதனால இப்படி கொடுக்குறோம். ஃப்ரம் ஃபிளாஸ்க் இம்போர்ட் ஃபிளாஸ்க் கொடுக்குறோம். அடுத்த லைன்ல ஆப் ஈக்குவல் டு ஃபிளாஸ்க் டபுள் அண்டர்ஸ்கோர் நேம் டபுள் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் லைன்ல அட் ஆப் கொடுக்குறோம். சரி, ஏன் சார் டபுள் அண்டர்ஸ்கோர்ஸ் இருக்கு? அதாவது பிரைவேட் வேரியபிள் நாம படிச்சிருக்கிறோம் இல்லையா? பப்ளிக் வேரியபிள் பிரைவேட் வேரியபிள்னு சொல்லி. வேரியபிள் வந்து பிரைவேட் வேரியபிளா இருக்குன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். அந்த வேரியபிள் வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் குள்ள இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அதை நீங்க மறந்து போயிருக்கலாம். என்ன ஒரு 1.5 months முன்னாடி நம்ம படிச்சோம். டபுள் அண்டர்ஸ்கோர் குள்ள ஒரு பிரைவேட் வேரியபிள் கொடுக்கணும். அதனால தான் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். ஓகே. சோ இத நேம்ல வச்சிருக்கோம். இந்த நேம் வந்து ஈக்குவல் டு மெயின் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ண சொல்றாங்க. அப்புறம் வந்து லைன் நம்பர் 8 வந்து ஆப்ஷன். எப்போ தேவைப்படுறாச்சுன்னா சில நேரத்தில் வந்து இது ரன் ஆகலைன்னா எங்க எரர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைன் நம்ம கொடுக்கணும். இப்போ இதுல ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னா நீங்க டேரக்டா செஞ்சுக்கலாம். அப் டாட் ரன் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபிளாஸ்க் ப்ரோக்ராம் ரன் பண்ணிடும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கோம்? லைன் நம்பர் 4 பாருங்க. அட் ஆப் அட்டுங்கிறது ஒரு கம்பல்சரி. ஆப்ங்கிறது இந்த ஃபிளாஸ்க்குடைய ஆப்ஜெக்ட் நேம். அது வந்து ஆப் டாட் ரூட் கொடுத்தோம்னா ரூட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். என்ன செய்யும்னா இந்த ஸ்லாஷ்க்கு வந்து டைரக்ட் பண்ணும். இந்த ஸ்லாஷ்க்கும் இந்த ஹலோக்கும் ஒரு லிங்க் இருக்கு. லைன் நம்பர் 4க்கும் 5க்கும் லைன் நம்பர் 4க்கும் 5க்கும் ஒரு லிங்க் இருக்கு. இந்த லைனுக்கும் இந்த ஹலோங்கிற ஃபங்க்ஷனுக்கும். ஸோ நம்ம ஸ்லாஷ்னு நம்ம அட்ரஸ் பார்ல கொடுத்தோம். ப்ரௌசருடைய அட்ரஸ் பார்ல கொடுத்தோம்னா ஹலோங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். ஹலோங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கிறோம்? ரிட்டர்ன் ஹலோ வெல்கம் டு ஃபிளாஸ்க் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ இந்த ஹலோ வெல்கம் டு ஃபிளாஸ்க் அப்படிங்கிறதா ரிசல்ட். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இது ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம வந்து இதை ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க நார்மலா நீங்க வந்து அனகோண்டா யூஸ் பண்ணிருந்தா இதே மெத்தட் தான், எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து ஆர்டினரி பைத்தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தா ஆஸ் யூசுவல் நீங்க எப்படி ரன் பண்ணீங்களோ ரன் பண்ணிட்டு ப்ரௌசரை ஓபன் பண்ணணும். ப்ரௌசர் ஓபன் பண்ணி இதை எப்படி ரன் பண்றது நான் இப்ப காமிச்சேன். ரன் பண்ண உடனே என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. ரன் பண்றேன். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல எந்த எரரும் இல்லை. இங்க ரைட் சைட்ல பாருங்க, இந்த அவுட்புட் ஏரியால http :/127.0.1/5000/ கொடுத்திருக்கேன் இல்லையா? இது ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் ப்ரௌசர்ல கொடுக்கணும். இது அப்படியே நீங்க மினிமைஸ் பண்ணிடலாம் இல்லையா? இதை நீங்க அப்படியே நீங்க இதுல இருந்து காப்பி பேஸ்ட் கூட நீங்க பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நாங்க போய் நான் ரன் பண்றேன். ரன் பண்ண என்ன ரிசல்ட் வரணும்? இந்த ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஹலோ ஃபங்க்ஷனுக்கு போகும். அப்புறம் ஹலோ வெல்கம் டு ஃபிளாஸ்க்ங்கிற மெசேஜ் கொடுத்துருவோம். அந்த மெசேஜ் வந்து இங்க வரும். நான் இப்போ அதை ஓபன் பண்றேன். நான் ஸ்கிரீன் ஷேரிங் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் ப்ரௌசர் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ஓகே. ப்ரௌசருடைய இல்ல யூஸ்வலா நம்ம www.gmail.com எத்தனை தடவை நம்ம வந்து ஜிமெயிலுக்குள்ள லாகின் பண்ணிருப்போம். அந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்கணும்னா ஐபி அட்ரஸ் வந்து எல்லாருமே வந்து ஃபிளாஷ்ல என்ன கொடுக்குறாங்கன்னா 127.0.0.1/5000/ 5000ங்கிறது ஒரு போர்ட். அவ்வளவுதான். நான் இதை டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். என்னுடைய அவுட்புட் பாருங்க. ஹலோ வெல்கம் டு ஃபிளாஷ்க்கு வந்துட்டா? எஸ் சார். அவ்வளவுதான் அவுட்புட். சரி, எதை என்டர் பண்ணீங்க சார்? எங்க டைப் பண்ணீங்க? 127.0.1/5000/ என்டர். ஒண்ணும் இல்ல. ஹலோ வெல்கம் டு ஃபிளாஷ். இதான் அவுட்புட். சரி, டைப் பண்ண மாதிரி இல்லையே சார். கூகுள் சர்ச்ல காப்பி பண்ணிருப்பாருப்பா. காப்பி அண்ட் பேஸ்ட். உங்க வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு கிளியரா இல்ல. சந்திர தான பேசுறது? ஆமா சார். சந்திர என்ன டவுட்மா? கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசலாமா?
சார் இப்போ வந்து நீ டைப் அடிக்கலையே சார், எப்படி வந்துச்சு? நான் டைப் பண்ணல, அந்த 127.0.1 அடிச்சேன். எங்களுக்கு நான் திரும்ப கூட பாக்குறேன். எங்களுக்கு அது 127 விசிபிளா இல்ல சார். அந்த நீங்க டைப் 0 ஆமா 1 சார், பார்க்க முடியல. 1 ஃபுல் கோலன் 5000. நான் ஆல்ரெடி இந்த கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணதுனால அது ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால 127 டைப் பண்ணாலே அது வந்துரும் எனக்கு. சோ இந்த 127.0.0.1ங்கிறது ஐபி அட்ரஸ். ஓகேயா? ஐபி அட்ரஸ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது நம்ம இப்ப ஜிமெயில் கூட லாகின் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், triple.gmail.com கொடுத்திருப்போம். அது வந்து நமக்கு வந்து ஒரு ஈஸியா ரீட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்மட்ல உள்ள ஒரு வெப்சைட் நேம். ஆனா gmail.comக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. இதே மாதிரி நம்பர் ஃபார்மட்ல உண்டு. நீங்க அதை தேடி பார்க்கலாம். 127.0.1 அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அந்த இதே மாதிரி நம்ம உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம். ஸோ www.gmail.com அது வந்து ஒரு ரீடபிள் ஃபார்ம். ஆனா அப்புறம் இதே மாதிரி நம்பர் ஃபார்மட்லயும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு என்ன நம்பர் நம்ம தேடி பார்க்கணும், பார்த்துட்டு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்டை கால் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சைட்ல ஒரு என்ன மெசேஜ் கொடுத்துருந்தோம்னா ரிட்டன் ஹலோ வெல்கம் டு ஃபிளாஷ் கொடுத்தோம். அந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இது, ஹலோ வெல்கம் டு ஃபிளாஷ். சார் இந்த 127 127ங்கிறது இந்த லோக்கல் ஹோஸ்டோட அட்ரஸா சார்? அந்த லோக்கல் ஹோஸ்டோட அட்ரஸ். ஓகே கரெக்ட், லோக்கல் ஹோஸ்டோட அட்ரஸ். இப்போ நீங்க இப்போ பாருங்க, நான் சார் ஆக்சுவலி நீங்க உங்களோட அந்த டேப் எங்களுக்கு விசிபிளாவே இல்ல சார். இதெல்லாம் தெரியறது, அவுட்புட் தெரியறது. ஓகே, நீங்க டேப்ல டைப் பண்றது எங்களால பார்க்க முடியல, அதனால தான் கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, நான் இந்த அட்ரஸ் பார்ல தான் டைப் பண்ணிருக்கேன். நான் ப்ரௌசருடைய அட்ரஸ் பார், நம்ம வெப்சைட் நேம்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த டைப் பண்றோம் 127.0.0.1 ஃபுல் கோலன் 5000 கொடுக்குறோம். அவ்வளவுதான். கொடுத்தோம்னா இந்த ஹலோ வெல்கம் டு ஃபிளாஷ். ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொல்லுங்க சந்துரு. சார் இப்போ ஜிமெயிலுக்கு www.gmail.comனு இருக்குங்க சார். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணலாமா? இது ஐபி அட்ரஸ், இது நம்பர் ஃபார்ம்ல இருக்கு. அதே மாதிரி நேம் வேணுமா? ஆமா சார். அப்படி வேணும்னா நீங்க வந்து அதுக்கு நீங்க டொமைன் நேம் வாங்கணும். சில கம்பெனிஸ் வந்து ஹோஸ்டிங் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க நீங்க பே பண்ணி வாங்கணும். அவங்க சர்வர்ல ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் tneducations.org ன்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன் இல்லையா? ஆமா சார். அது வந்து நான் டொமைன் நேம் வாங்கிருக்கேன், ஒரு கம்பெனில பே பண்ணி வாங்கிருக்கேன். அதே மாதிரி நீங்க பே பண்ணி வாங்கினா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நம்ம கம்ப்யூட்டர்ல லோக்கலா டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த 127.0.0.1 ஃபுல் கோலன் 5000. ஓகே சார், ஓகே சார். அது கஷ்டமா இருந்தா லோக்கல் கோஸ்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆல்டர்னேட் மெத்தட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம். ஓகே சார். திரும்ப அந்த ப்ரோகிராமுக்கு நான் போலாமா? டவுட் இருக்கா? போலாம் சார், போலாம் சார். ஓகே. இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுதுல்ல? இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்துதான். இந்த ப்ரோக்ராம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்னா சின்ன டிஃபரன்ஸ் வந்து வரும். இப்போ இது மெமரியில இருக்கும். இந்த மெமரி விட்டு போறதுக்காக நான் அந்த அனகோண்டால ரைட் சைடுல ரீஸ்டார்ட் கர்னல்னு கொடுத்துறேன். இல்லாட்டி பல இது வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிடுது. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு வந்து டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நான் ஓபன் பண்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல நாம எத்தனை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம்னு பாருங்க. We know how to define the function. இல்லையா? ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற சாப்டர்ல படிச்சிட்டோம். How to define the function. Every function should start with def. Then we have to give the name of the function. Here I have given the functions index at line number 6, hello at line number 10, members at 40. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? previous ப்ரோக்ராம்ல நாம வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நாம கொடுத்தோம் இல்லையா? ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்தோம். இங்க பாத்தீங்கன்னா மூணு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கோம். இண்டெக்ஸ், ஹலோ, ரூட்.
இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை இதோட லிங்க் பண்ணிருக்கோம் பாருங்க. அட்ரஸ் பார்ல அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து 127.0.01 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இண்டெக்ஸை போய் கால் பண்ணும். பாத்துங்க. சார் இப்போ இந்த ஐபி எங்க சார் கொடுக்கணும்? அதே மாதிரி தான் அந்த அட்ரஸ் பார்ல கொடுத்தாலும் அந்த ஐடியா கொடுத்து நான் காட்ட போறேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஓகே சார், ஓகே சார். உங்களுக்கு லைன் நம்பர் 2, 3ல உங்களுக்கு எந்த டவுட் கிடையாது. ரெண்டு ப்ரோக்ராம்லயும் சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? லைன் நம்பர் 2 and 3 அதே தான், இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிளாஸ்க் வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், இம்போர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஆப்னு ஒரு ஃபிளாஸ்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் லைன் நம்பர் 3ல. லைன் நம்பர் 5 வந்து ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹேஷ்டேக் போட்டுக்கிறோம். இந்த இருக்குல்ல லைன் நம்பர் 7ல வந்து இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா? இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணா இண்டெக்ஸ்ங்கிற ஒரு மெசேஜ் வரும். அது வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும்னா அதுக்கு ரூட் என்னன்னா அட்ரஸ் பார்ல 127, அதாவது ப்ரௌசருடைய அட்ரஸ் பார்ல 127.0.0.1 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகே, கொடுத்தா எதை போய் கால் பண்ணோம், இண்டெக்ஸை போய் கால் பண்ணணும். அதே அட்ரஸ் பார்ல ஹலோ இங்க பாருங்க லைன் நம்பர் 11 பாருங்க ரூட் ஸ்லாஷ் கலோன் கொடுத்துருக்கல, இப்படி ஸ்லாஷ் கலோன் கொடுத்துருக்கேன். இது இந்த ஃபங்க்ஷனை போய் ஹலோ வேல்யூ ஹேஷ் எடுக்கணும்ல சார்? ஹேஷ் இருந்தா வராதுல. அந்த இடத்துல வராது. அட்ரஸ் பார்ல வந்து ஹேஷ் கொடுக்க கூடாது. இங்க ஹேஷ் எடுத்துறோம்னா இது வொர்க் ஆகாதுல்ல. ஓகே சார். அப்ப இதுல ஹேஷ் இருக்கணுமா? இந்த இடத்துல இருக்கணும், இந்த ப்ரோகிராம்ல இருக்கணும். ஓகே சார், ஓகே சார். இந்த ப்ரோகிராம்ல இருக்கணும். நீங்க அட்ரஸ் பார்ல கால் பண்ணும்போது இந்த ஹேஷ்டேக் வரக்கூடாது. ஓகே ஓகேயா? அப்ப இதே ப்ரோகிராம் ரன் பண்ணா அதே நம்பருக்கு தான் எடுத்துட்டு போவோம், அதே சர்வருக்கு தான் எடுத்துட்டு போவோம். இங்க ஹேஷ் கொடுக்கிறது வந்து கமெண்ட் என்ட்ரின்னு கொடுக்கறாங்க சார். இங்க ஹேஷ் கொடுக்கிறது கமெண்ட் என்ட்ரின்னு சொல்றது கொடுக்கறாங்க. ஓகே ஓகே, அந்த கான்செப்ட் எனக்கு புரியல. ஓகே ஓகே, थैंक यू. அதாவது இந்த ப்ரோகிராமை 3 மெத்தட்ல கால் பண்ணலாம். எப்படிலாம் அப்படின்னு சொன்னா லைன் நம்பர் 5ல கொடுத்துட்டு பாத்தீங்களா, ப்ரௌசருடைய அட்ரஸ் பார்ல 127.0.1:5000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் என்ன வரும்னா இண்டெக்ஸ் வரும். ஓகேயா? ப்ரௌசருடைய அட்ரஸ் பார் ப்ரீவியஸ் ப்ரோகிராம்ல நம்ம கொடுத்தோம்ல, ஹலோ வெல்கம் டு ஃபிளாஷ்னு வந்துச்சு இல்லையா? சோ இந்த நம்பர் ஸ்லாஷ்னு மட்டும் கொடுத்தோம்னா இண்டெக்ஸ் மட்டும் வரும். லைன் நம்பர் 10 பாருங்க, லைன் நம்பர் 5க்கும் 10க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்க ஸ்லாஷ் மட்டும் இருக்கும், இங்க ஹலோ ஸ்லாஷ் மட்டும், இங்க அடிஷனலா ஹலோ இருக்கு. இங்க ஹலோன்னு கொடுத்தோம்னா என்ன செய்யும், இந்த ஸ்லாஷ் ஹலோன்னு கொடுத்ததுனால இந்த ரூட் எங்க போகும்னா இந்த ஹலோங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். இந்த ஸ்லாஷ் ஹலோக்கும் இந்த ஹலோ ஃபங்க்ஷனுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஓகேயா? இந்த ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணிருக்கோம். அப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். பாருங்க, அட்ரஸ் பார் ப்ரௌசருடைய அட்ரஸ் பார்ல 127.0.1:5000 கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், இந்த மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுவோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? சோ இந்த ப்ரோகிராமை கால் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. இங்க லைன் நம்பர் 5 ஒரு மெத்தட், லைன் நம்பர் 10 செகண்ட் மெத்தட், லைன் நம்பர் 15 தேர்ட் மெத்தட். பார்க்கலாமா? உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்ப ரன் பண்றோம். இந்த சோ இதுல ஏதாவது எரர் இருந்தா இங்க காமிச்சிடும். இப்போ எந்த எரரும் இல்ல, அதனால அது ஓகே ஆயிடுச்சு. நான் இப்ப இந்த ஸ்கிரீன் ஷேரிங் மாத்திக்கிறேன், ஸ்டாப் ஷேரிங். எல்லாருக்கும் ப்ரௌசருடைய அட்ரஸ் பார் தெரியுதா? கூகுள் குரோம் தெரியுதா? லோக்கல் ஹோஸ்ட் 5000 தெரியுதா? இல்ல சார், போன ப்ரோகிராமோட அவுட்புட் தான் தெரியுது. அது ஓகே, அது தெரிஞ்சா ஓகே. அது தெரியல, அட்ரஸ் பார் தெரியல சார். அட்ரஸ் நீங்க அட்ரஸ் பார்ல ஜிட் ஐடியல் அகாடமி இல்ல, அதாவது 127.0.1:5000 அப்படி நம்ம கொடுக்குறோம், வேற எதுவும் கொடுக்கல.
ஓகேயா? தெரியல சார். ஓகே அட்ரஸ் சார். பார்ல 127.0.1 full colon 5000 ஸ்லாஷ் கொடுங்க. இப்போ இண்டெக்ஸ் அவுட்புட் வந்திருக்கா? வந்திருக்கு சார். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட். அதுல வந்து மூணு ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் என்ன? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஹலோ இது மெசேஜ். கரெக்ட். இப்போ நாம என்ன செய்யறோம்னா இதுல ஸ்லாஷ் ஹலோன்னு கொடுக்கிறோம். அப்ப இதுல ஹலோ கொடுத்தா என்ன செய்யணும்? இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு பதிலா ஹலோ ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்ப ஹலோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஹலோ வேல்யூக்கு ரிசல்ட் வந்துருச்சா? எஸ் சார். எஸ் சார். ரைட். ஓகே. இப்ப தேர்ட் ஃபங்க்ஷன் நேம் என்ன? மெம்பர்ஸ். மெம்பர்ஸ். இப்போ நான் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கிறேன். என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க. மெம்பர்ஸ் எக்ஸ்கிளமேஷன் கேரக்டர் வந்திருக்கா? வந்திருக்கு சார். ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராமை கால் பண்றதுக்கு மூணு மெத்தட் இருக்கு. அது என்ன மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணனாலும் அது எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இதை நான் திரும்ப ரன் பண்ணி காட்டணுமா? ப்ரோக்ராமுக்கு போயிடலாமா? ப்ரோக்ராம் போயிடலாம். ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு நிமிஷம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல எக்ஸிக்யூட் நான் பண்றேன். இப்போ நான் இதுல வந்து பாருங்க 127.0.0.1 5000 கிளாஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ இண்டெக்ஸ் அவுட்புட் வந்துருச்சா? இப்ப பாருங்க இண்டெக்ஸ் வந்திருக்கு. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் வந்து என்னன்னா இண்டெக்ஸ் எக்ஸ்கிளமேஷன் கேரக்டர். இத கால் பண்றதுக்கு 120 இந்த இதுதான் நம்ம கொடுக்கணும். ஸ்லாஷ் கொடுத்தா வந்துடும். செகண்ட் வந்து என்னன்னா 5000 ஹலோ அப்படின்னு கொடுக்கும். ஹலோ கொடுத்தா என்ன ரிசல்ட் வரும்? ஹலோ வேல்யூன்னு வரும். ஹலோ வேல்யூன்னு வர மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஹலோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். தேர்ட் ஃபங்க்ஷன் நீங்க என்ன கீ அமுக்குறீங்க? இப்போ என்டர் அமுக்குனா மாறுதா? என்டர் தான் சந்துரு. ஓகே. மெம்பர்ஸ் கொடுத்து என்டர் பண்றோம். மெம்பர்ஸ் வந்துருச்சா? ஆமா சார். இப்போ நம்ம திரும்ப ப்ரோக்ராமுக்கு போறோம். ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரோக்ராமுக்கு போறோம். இப்போ எல்லாருக்கும் ப்ரோக்ராம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சார் நீங்க ப்ரோகிராம்ஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்கல்ல? நான் எழுதிக்கிறேன், ஆனா கூட ஏதாவது மிஸ் பண்ணிட கூடாது. ஓகே. நான் ஷேர் பண்ணிடுறேன் மேடம். ஒன்னும் ப்ராப்ளம். ஓகே சார். அப்படியே நீங்க அந்த கீழ ஒரு இது மட்டும் எழுதுங்க சார். பிரவுசர்ல போய் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணனும்ங்கற ஒரு நோட் மட்டும் போடுங்க. லைன் நம்பர் 5 10 15 நான் கொடுத்திருக்கேன் இல்லையா? அத நீங்க அட்ரஸ் பார்ல டைப் பண்ணனும். அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிரலாம். ஓகே. இப்போ இந்த ப்ரோகிராம் திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா இதுதான் பேசிக். ஓகே சார். பேசிக். இப்போ லைன் நம்பர் இந்த ப்ரோகிராம்ல மூணு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் index where we have defined at line number 7 and 8. So name of the second function is hello. We have defined hello function at line number 12 and 13. We have defined the third function at line number 17 and 18. Name of the third function is members. இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் என்ன? இண்டெக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்து இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோமா? இதை ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ரன் பண்ணும்போது வந்துச்சு அந்த ரிசல்ட் வந்து. சோ அந்த அட்ரஸ் பார்ல 127.0.1 full colon 5000 கொடுத்ததுக்கு இண்டெக்ஸ் வந்துச்சு இல்லையா? அப்புறம் செகண்ட் டைம் இந்த அட்ரஸ் இந்த ஐபி அட்ரஸ் full colon 5000 hello கொடுத்ததுக்கு hello வேல்யூன்னு வந்துச்சா? அப்புறம் வந்து அதோட ஸ்லாஷ் மெம்பர்ஸ் ஹலோக்கு பதிலா ஸ்லாஷ் மெம்பர்ஸ்னு கொடுத்ததுனால மெம்பர்ஸ் எக்ஸ்கிளமேஷன் கேரக்டர் வந்துச்சு இல்லையா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். டவுட் இருந்தா நீங்க கொஞ்சம் சாட் பண்ணலாமா? ஏன்னா இது தெரியாம நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. இதுல மூணு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணனும்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணனும்னா அந்த அட்ரஸ் பார் இல்ல வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கிறோம் full colon 5000 ஸ்லாஷ் அப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா அது போய் கால் பண்ணும். அடுத்த ஃபங்க்ஷன் ஹலோவை கால் பண்ணனும்னா ஸ்லாஷ் ஹலோ அப்படி நம்ம கொடுக்கணும். அட்ரஸ் பார்ல full colon 5000 கொடுத்து ஸ்லாஷ் ஹலோ கொடுத்து அத கால் பண்ணிக்கும். அப்ப என்ன ரிசல்ட் வரும்? லைன் நம்பர் 13ல கொடுத்திருக்கோம் இல்லையா? ஹலோ வேர்ட் அது வரும். அப்புறம் லைன் நம்பர் மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணா நம்ம என்ன செய்யணும்? லைன் நம்பர் 15ல கொடுத்திருக்கோம்ல
இதை நம்ம ஸ்லாஷ் மெம்பர்ஸ் கொடுத்தோம்னா மெம்பர்ஸ் எக்ஸ்கிளமேஷன் கேரக்டர் சொல்லி வந்துடும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா சார்? சாட்ல ஒரு டவுட் கேட்டிருக்கேன் சார். ஓகே ஓகே வந்துடுறேன் சார். அதாவது சந்திர என்ன கேட்கிறாருன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கும் இதை கால் பண்றதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு கேட்கிறாரு. ஃபிளாஸ்க் வந்து ப்ரோக்ராமை வந்து கால் பண்றதுக்கு நம்ம எல்லா இடத்துலயுமே அட்ரஸ் பார்ல இந்த 127.0.1 ஃபுல் கோலன் 5000 இதை கம்பல்சரியா கொடுத்தாங்க. ஓகேயா? அட்ரஸ் பார்ல ஒரு ஃபிளாஸ்க் ப்ரோக்ராமை கால் பண்ணதுனாலே ப்ரௌசர் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் குரோம் அதுல போய் அல்லது ஓப்ரா அதை போய் நீங்க கால் பண்ணணும்னாலே நீங்க என்ன கொடுக்கணும்னா 127.0.0.1 ஃபுல் கோலன் 5000 கொடுக்கணும். அடிஷனலா இந்த 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுல ஸ்லாஷ் கொடுத்தா இந்த இண்டெக்ஸை போய் கால் பண்றதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ப்ரீவியஸ் லைன்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், லைன் நம்பர் 6 பாருங்க, @app.root ஸ்லாஷ் கொடுத்துருக்கோமா. அப்ப இந்த ஸ்லாஷுக்கும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு லிங்க் மாத்தி விடுது, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு மாத்தி விடுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, என்ன உடம்பு பரவாயில்லையா? கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. ஹலோ, சரி சரி சரி, மாத்தி மாத்தி பிரச்சனையா இருக்கு. வீட்டுல அம்மா வேற இருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆகலாம்னு சொல்றாங்களா? 3 நாள் ஆகுமோ? சரி சரி சரி, எல்லாருக்கும் போராட்டமா போச்சுங்களா? பேச முடியுதா? சரி சரி சரி, வாய்ஸ் வந்து அவ்வளவு கிளியரா இல்ல, கஷ்டப்படுறீங்க. சரி, ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பேசுறேன். நாளைக்கு வேணா பேசுறேன். ஹலோ சந்துரு, ஹலோ சார் கேக்குது சார். ஹலோ, நான் பேசுறேன். ஓகே கேக்குது சார். ஓகே, இங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு ஃபிளாஸ்க் ப்ரோக்ராமை நீங்க கால் பண்ணணும்னாலே ப்ரௌசருடைய அட்ரஸ் பார்ல இந்த 127.0.0.1 ஃபுல் கோலன் 5000 நீங்க கொடுக்கணும். ஓகேயா? அடிஷனலா நீங்க வந்து ஸ்லாஷ் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்க அது அந்த ரூட் லைன் நம்பர் 6 பாருங்க, up.root ஸ்லாஷ் இருக்கா. அப்ப இந்த ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், டெஃப் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம்ல. அப்ப அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அந்த ரூட் போகும். அதுக்கு அந்த ரூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூட் எங்க போகுது, ஸ்லாஷ் ரூட் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா அந்த 5000க்கு அடுத்தால வந்து நீங்க ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனுக்கு அது வந்து ரூட் போகும், டைரக்ட் ஆகும். ஓகே, இதே இது லைன் நம்பர் 11 பாருங்க, அதே இது @up.root அப்படின்னு கொடுத்துட்டு இங்க ஸ்லாஷ் கூட நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஹலோ கொடுத்துருக்கோமா. இங்க வெறும் ஸ்லாஷ் கொடுக்கல, ஹலோ கொடுத்தோம்னா இந்த ஹலோ ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஹலோக்கும் இங்க அது என்ன செய்யணும், ஸ்லாஷ் ஹலோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். லைன் நம்பர் 10 பாருங்க, அது எப்படி கொடுக்கணும்னு 127.0.1 ஃபுல் கோலன் 5000 ஸ்லாஷ் ஹலோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா எதுக்கு டைரக்ட் ஆகும், இந்த ரூட் வந்து எங்க போகுதுன்னா நெக்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஹலோ ஃபங்க்ஷனுக்கு டைரக்ட் ஆகும். இந்த ஸ்லாஷ் ஹலோக்கு பதிலா லைன் நம்பர் 10ல கொடுத்திருக்க அந்த ஸ்லாஷ் ஹலோக்கு பதிலா லைன் நம்பர் 15 பாருங்க,
ஸ்லாஷ் மெம்பர்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்ப மெம்பர்ஸ்னு கொடுத்தா இங்க ஸ்லாஷ் மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோமா லைன் நம்பர் 16ல. அப்ப இந்த ரூட் எங்க போகும்னா நெக்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும். இப்போ ஏதாவது டவுட் இருக்கா சந்துரு? ஏதாவது டவுட் இருக்கா? சார் இல்ல சார், கிளியர் ஆயிட்டு. இப்போ அந்த ஸ்லாஷ் வந்து டெஃப் ஃபங்க்ஷன் வந்து அந்த ஸ்லாஷ் ஹலோக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுது. ரீடைரக்ட் பண்ணுது, கரெக்ட். நீங்க ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா டாட் ரூட் இருக்குல்ல, அந்த ரூட் ஃபங்க்ஷன் வந்து ரூட் அனுப்புது. என்ன எங்க ரூட் எங்க போகுது? ஸ்லாஷ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரூட்ங்கிற லைன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு நெக்ஸ்ட் லைன்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ரூட் ஆகும். ரைட்டா? நீங்க ஸ்லாஷ்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸுக்கு போகும். இதே லைன் நம்பர் 11ல இந்த அட்ரஸ் பார்ல அந்த ஐபி அட்ரஸோட ஸ்லாஷ் கலோன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல இருக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். ஸ்லாஷ் மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரூட் எங்க போகும்? மெம்பர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும். ஏன்னா நெக்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனோட அது லிங்க் பண்ணிக்கும். ஓகே, வேற எந்த டவுட் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாமா? ஆமா சார், டவுட்லாம் கிளியர் ஆயிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமையும் இதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நாம வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்தோம், ஹலோன் கொடுத்தோம். ஞாபகம் இருக்குதா? டெஃப் ஹலோன் கொடுத்துருக்கோம். அந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வந்து ஏதாவது பேராமீட்டர் கொடுத்துருக்கிறோமா? எந்த பேராமீட்டரும் நம்ம கொடுக்கல இல்லையா? டெஃப் ஹலோன் கொடுத்துருக்கிறோம், எந்த பேராமீட்டரும் கொடுக்கல. ஆனா இங்க இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க, up dot root கொடுத்து ஸ்லாஷ் நேம் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லாஷ் நேம் இப்படி கொடுத்துருக்கேன். அப்போ நாம வந்து ஸ்லாஷ் கூட ஏதோ ஒரு நேம் அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது எங்க டைரக்ட் ஆகும்னா இந்த நெக்ஸ்ட் லைன்ல உள்ள அந்த ஃபங்க்ஷன். இதுல நாம வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஸ்லாஷ்னு கொடுத்து ஒரு இன்புட் ஒரு நேம் கொடுக்குறோம். அந்த நேம் வந்து கொடுக்கக்கூடிய இன்புட் நேம் என்ன இருக்கலாம்? சந்துருன்னு இருக்கலாம், அல்லது அமிர்தவர்ஷினின்னு இருக்கலாம், அல்லது குமுதான் இருக்கலாம், நிர்மலான் இருக்கலாம், எந்த நேம் இருக்கலாம். அந்த நேம் வந்து எங்க பாஸ் ஆகும்னா இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுல நேம்னு ஒரு பேராமீட்டர் இருக்குல்ல, அதுக்கு பாஸ் ஆகும். அதனால பாத்துங்க, இந்த நேம் வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாத்தி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். சோ இதுல நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க என்ன வரும்னா ஹலோ ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்கோம். இங்க ஃபார்மட் நேம் இருக்கு இல்லையா, நம்ம என்ன நேம் இன்புட் கொடுத்தோமோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்லாஷ் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ப்ரௌசர்ல போய் நம்ம ரன் பண்ணும்போது ஒரு ஸ்லாஷ் சந்துரு அப்படின்னு கொடுத்தோம்னா ஹலோ சந்துரு ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஸோ இந்த பிராக்கெட் வந்து என்னன்னா ஒரு டேட்டா இங்க இருந்து இன்புட் வாங்கிக்கும், ஃபார்மட் நேம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இது நம்ம இது எப்படி ரன் பண்ணணும்னா இப்போ நான் திரும்ப காட்டுறேன். 127.0.1 5000 ஸ்லாஷ் சந்துரு அப்படின்னு நாம கொடுத்தோம்னா இதனுடைய அவுட்புட் என்ன இருக்குன்னா ஹலோ சந்துரு ஹவ் ஆர் யூ சந்துருன்னு வரும். ஹவ் ஆர் யூ வரும். ப்ரௌசருடைய அட்ரஸ் பார்ல நம்ம கொடுக்க வேண்டியது வந்து 127.0.1 5000 ஸ்லாஷ் சந்துருன்னு கொடுத்தோம்னா என்ன அவுட்புட் வரும்? ஹலோ சந்துரு ஹவ் ஆர் யூன்னு வரும். இதே இது வந்து அந்த நேம்க்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது அங்க டிஸ்ப்ளே ஆகும். பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க ரன் பண்ணும்போது சந்துருக்கு பதிலா குமுதான் கொடுத்தீங்கன்னா ஹலோ குமுதான் ஹவ் ஆர் யூன்னு வரும். இதே நீங்க குமுதாக்கு பதிலா நீங்க வந்து அமிர்தவர்ஷினி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன வரும்? ஹலோ அமிர்தவர்ஷினி ஹவ் ஆர் யூன்னு சொல்லி வரும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா பாருங்க. சோ
சோ இந்த இன்புட் கொடுக்கும்போது இந்த பிராக்கெட் கொடுக்கிறது இம்பார்ட்டன்ட். லைன் நம்பர் 5 பாத்துங்க. இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் நம்ம பாக்குறோம். திரும்ப நான் காட்டுறேன். கிளாஸ் 3 இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்லாஷ் கலோன் தான் கொடுக்குறோம். இது வந்து என்ன உங்களுக்கு இன்புட். அதனால தான் இந்த டெஃப் டெஸ்ட் நேம். இந்த ஸ்லாஷ் இந்த ரூட் எங்க போகுது? நெக்ஸ்ட் லைன்ல உள்ள ஃபங்க்ஷனுக்கு, டெஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு போகுது. டெஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஆனா இங்க நீங்க ஒரு இன்புட் கொடுத்ததுனால, நேம் கொடுத்ததுனால அந்த நேம் எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இன்புட் வந்து இந்த நேமுக்கு காப்பி ஆகுது. சப்போஸ் நீங்க சந்துருன்னு கொடுத்தீங்கன்னா இந்த நேம்ல போய் ஸ்டோர் ஆகும். என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஹலோ சந்துரு ஹவ் ஆர் யூ வரும். இதே இது நீங்க வந்து அம்ரு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹலோ அம்ரு ஹவ் ஆர் யூ வரும். சோ இந்த பிராக்கெட்டுக்கும் இந்த ஃபார்மேட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2 months பேக் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இல்லையா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா அந்த ப்ரோகிராம? சார் இப்போ இந்த நேம்ங்கிறது ஒரு வேரியபிள் மாதிரி இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? வேரியபிள் தான் மேடம். நீங்க சொல்றது கரெக்ட் மேடம். ஓகே. வேரியபிளே தான். இத ரன் பண்ணி பார்க்கலாமா? உங்களுக்கு இதுல வந்து ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணும்போது நிறைய எரர் வரும். ஃபிளாஸ்க் இன்ஸ்டாலேஷன்ல எரர் வரும். எதை கால் பண்றதுக்கு இதுல வந்து நிறைய டவுட் வரும். நீங்க வந்து டவுட்டை நீங்க கேளுங்க. நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைடர்ல ஏதோ ரீஸ்டார்ட் பண்றீங்களே, அது மாதிரி எங்களோட நார்மல் பைத்தான்ல இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குமா? இல்ல தேவைப்படாது மேடம். தேவைப்படாது. அதுல தேவைப்படாது. இப்போ நான் இதை ரன் பண்றேன். இந்த ப்ரோக்ராம் நான் எப்படி கால் பண்றேன்னு பாருங்க. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டேன். இதுல இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டா எந்த எரரும் இல்லை. நான் இப்போ வந்து ஷேரிங் ஸ்கிரீன் நான் மாறுறேன். ப்ரௌசருக்கு போறேன். இப்போ பாருங்க அட்ரஸ் பார்ல நான் உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு சொல்லி நான் அதை நான் கொடுக்குறேன். சந்திரன் கொடுக்கலாமா, அமிர்தவர்ஷினி கொடுக்கலாமா, குமுதான் கொடுக்கலாமா, என்ன நேம் கொடுக்கலாம் சொல்லுங்க. அமிர்தவர்ஷினி. ஓகே, நான் இப்போ வந்து அம்ரு அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்து என்டர் பண்ணுறேன். என்ன ரிசல்ட் வருது பாருங்க. ஹலோ அம்ரு ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த ரிசல்ட் ஏன் வருது நமக்கு தெரியுதுல்ல. நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லாஷுக்கு அப்புறம் ஒரு லிங்க் பண்றதுக்கு நம்ம என்ன வேர்டு கொடுத்தோமோ அதை கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா? ஹலோன்னு கொடுத்தோம், மெம்பர்ஸ்னு கொடுத்தோம். இங்க நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். இங்க இன்புட் என்ன? அம்ரு. இப்போ நான் இப்போ அம்ருவை நான் மாத்திட்டு நான் குமுதான் கொடுக்குறேன். என்ன வருது பாருங்க. ஹலோ குமுதா ஹவ் ஆர் யூ வருதா? நெக்ஸ்ட் வந்து நான் சந்துருன்னு கொடுக்குறேன். ஹலோ சந்துரு ஹவ் ஆர் யூ வந்துருச்சா? இது டவுட் இருக்கா உங்களுக்கு இதுல? எஸ் சார் புரியுது சார். ஓகே. நான் திரும்ப நான் ப்ரோக்ராமுக்கு ஸ்கிரீன் ஷேரிங் மாறிக்கலாமா? திரும்ப ரன் பண்ணி காட்டணுமா உங்களுக்கு? இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல நாம என்ன பண்றோம்னு பாருங்க. 5ல வந்து லைன் நம்பர் 5ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா பிளாக் அப்படின்னு கொடுத்து ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுத்தோம்னா இங்க வந்து ரூட் வந்து எங்க போகுதுன்னா ஷோ பிளாக்கு போகுது. நான் இதை ரன் பண்ணி காமிச்சுட்டு உங்களுக்கு வந்து அவுட்புட் வரேன். இன்டிஜர் நம்பர் நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஷோ பிளாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து டைரக்ட் ஆகும். இதே இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பருக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா எங்க போகும்? ரிவிஷனுக்கு போகும்.
இந்த பாருங்க, இங்க வந்து இன்டிஜர் நம்பர் இன்ட் நம்ம கொடுத்துருக்கோமா இன்புட் வந்து ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்தோம், நேம்னு கொடுத்தோம். நேம்க்கு வந்து சந்திரன் கொடுத்தோம், அமுதன் கொடுத்தோம், குமுதான் கொடுத்து பார்த்தோம். இங்க வந்து ஐஎன்டி ஃபுல் கோலன் போஸ்ட் ஐடின்னு கொடுத்தோம்னா ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுக்கணும், பிளாக்னு ஒரு கொடுக்கணும், அப்புறம் ஸ்லாஷ்னு கொடுத்து ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுக்கணும். அந்த இன்டிஜர் நம்பர் என்ன கொடுக்குமோ அது இந்த போஸ்ட் ஐடிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அந்த போஸ்ட் ஐடிங்கிற வேரியபிள் எங்க போகுது, இங்க போகுதா, பாராமீட்டர் தான் இருக்குது, லைன் நம்பர் 7க்கு போகுது. அதை நம்ம பிரிண்ட் பண்றோம், பிளாக் நம்பர் சொல்லி நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்றோம், போஸ்ட் ஐடின்னு சொல்லி பிரிண்ட் பண்றோம். அதே கான்செப்ட் தான் இங்க இன்டுக்கு பதிலா ஃப்ளோட் கொடுக்கணும். இன்டிஜர் நம்பர்னா நமக்கு தெரியும், ஃபுல் நம்பர் தெரியும். ஃப்ளோட்னா என்ன, அதுல டெசிமல் பார்ட் இருக்கு. ஸோ டெசிமல் பார்ட் கொடுத்தோம்னா இங்க டைரக்ட் ஆகும். ஒரு டெசிமல் இன்புட்டை ப்ரௌசர்ல இருந்து நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பைத்தான்ல இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளோட் ஃபுல் கோலன் ஃப்ளோட்னு நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து ஃப்ளோட் ஃபுல் கோலன் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய இடம் என்ன அப்படின்னு சொன்னா, லைன் நம்பர் 6ம் 12 வந்தோம். லைன் நம்பர் 6ம் 12 வந்தோம். இப்போ பார்க்கலாம், அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். இதனுடைய அவுட்புட் பாருங்க. இப்போ எல்லாருக்கும் இப்போ உங்களுக்கு கூகுள் குரோம் ப்ரௌசர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். 127.0.1 ஃபுல் கோலன் சொல்லிட்டு நான் வந்து ஒரு 50 அப்படின்னு ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு டைரக்ட் ஆகும். நீங்க அங்க ஏதோ ஒண்ணு மாத்துவீங்க சார், ஸ்பைடர்ல அது பண்ணாம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதனால தான் இது வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஏதோ ஒரு எரர் இருக்கு. நான் நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், கரெக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுறேன். வேற எதுவும் இல்லை. இதுல வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இன்ட் ஃபுல் கோலன் போஸ்ட் ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்க ரன் பண்ணவே இல்லை. ஓகே ஓகே, ரன் பண்ணவே இல்லை ப்ரோக்ராம். அதான் ரீசன். அதுவே அவுட்புட் வந்துருச்சு. பிளாக் நம்பர் 15 வந்துருச்சா? எஸ் சார். தெரியுதா அவுட்புட்? தெரியுது சார். சோ ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுத்தோம்னா அது என்ன செய்யுதுன்னா பிளாக் நம்பர் 15 போகுது. பிளாக் நம்பர் எங்க இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இதே நான் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுக்குறேன் 6.5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சோ ரிவிஷன் நம்பர் 6.5 வந்துருச்சா? இது செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு டைரக்ட் ஆயிடும். சோ ஒரு இன்டிஜர் நம்பர் நாம கொடுத்தோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுத்தா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு டைரக்ட் ஆகிற மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா பாருங்க. இல்ல வேற ஒரு இன்டிஜர் நம்பர் மாத்திரம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 இப்போ பிளாக் நம்பர் 100 வருது. ஒரு இன்டிஜர் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் 7.5. ஸோ ரிவிஷன் நம்பர். இப்போ நான் வந்து திரும்ப அந்த ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணி நான் ப்ரோக்ராம் போடுறேன்.
இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? லாஸ்ட் ப்ரோக்ராம் போயிடலாமா? HTML கோட் இதுக்குள்ள கொடுத்திருக்கீங்களா? அதே தான் மேடம், கரெக்ட். HTML கோடு கொடுத்துருக்கு, வேற எதுவுமே இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். ஸ்லாஷ் கொடுத்தாலும் என்ன செய்யுது, ஒரு HTML ப்ரோக்ராமே நம்ம இதில் கிரியேட் பண்ணிடுறோம். நான் இதில் வந்து ஹலோ வேல்டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் நீங்கள் ஹலோ HTML, அதாவது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும்னா பேசிக் லாங்குவேஜ் வந்து HTML தான். ஒரு HTML ப்ரோக்ராமே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். HTML ப்ரோக்ராம்னா நீங்க படிச்சிருக்கலாம் அல்லது படிக்காம இருந்திருக்கலாம். சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் படிக்காம இருப்பீங்க. அது வந்து ஒரு HTML ஒரு டேக்ல இருந்து ஆரம்பிக்கும். HTML வந்து கமெண்ட் வந்து டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. HTML ஆரம்பிச்சு /HTML முடியும். அதான் ரெண்டு ஹெட் செக்ஷன், பாடி செக்ஷன் இருக்கு. இந்த பாடி செக்ஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா H1 அப்படின்னு ஒரு டேக் கொடுத்துருக்கோம். H1 ஹெட்டிங் 1 ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருச்சோம்னா இது வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். அவ்வளவுதான், இதுல வேற எதுவுமே இல்லை. ஒரு அதாவது இந்த ப்ரோக்ராமுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ஹவு டு ஜென்ரேட் த HTML ப்ரோக்ராம், அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதை நான் ரன் பண்ணலாமா? நான் இப்போ வந்து நான் அட்ரஸ் பார்ல போய் நான் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்தாலும் என்ன செஞ்சிடும், இந்த HTML ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து வரணும். இப்போ ரன் பண்றேன். ஓகே, ரன்னிங்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து ஸ்டாப் ஷேரிங் பண்ணிட்டு நான் எங்க போறேன், ப்ரௌசருக்கு போறேன். பாருங்க, அட்ரஸ் பார்ல நான் 127.0.1 ஃபுல் கோலன் 5000 ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். என்ன அவுட்புட் வந்துருக்கு பாருங்க, ஹலோ வேர்ல்ட் வந்துருச்சா? அவ்வளவுதான். இதுதான் ஒரு HTML ப்ரோக்ராமை ஜெனரேட் பண்ற ஒரு மெத்தட். அவுட்புட் தெரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் அவுட்புட் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. ஓகே, இப்போ ப்ரோக்ராம் பாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்த எல்லா ப்ரோக்ராம்லயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. நான் இப்போ வந்து 2 கமெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்க நோட் பண்ணிடுங்க. அது உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராம்ல யூஸ்வலா எந்த ஃபோல்டர்ல நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எந்த ஃபோல்டர்ல ஸ்டோர் ஆகுது யூஸ்வலா அப்படிங்கறத நீங்க பாருங்க. உங்க கம்ப்யூட்டர் நீங்க எந்த ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணாங்கிறது எனக்கு கரெக்டா சொல்ல முடியாது. நீங்க இது வரைக்கும் எத்தனையோ பைத்தான் ப்ரோக்ராம் நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. அநேகமா மோர் தென் 125 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரோக்ராம் வந்து எந்த ஃபோல்டர்னு பாருங்க. அதை நீங்க விண்டோஸ்ல இருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு போயிருங்க. விண்டோஸ்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, சிஎம்டி கொடுத்தா விண்டோஸ்ல சிஎம்டி கொடுத்து நீங்க அதுக்கு போயிடலாம். அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வழக்கமா வந்து விண்டோஸ்ல என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து C/users admin இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன கமாண்ட் கொடுக்குறீங்கன்னா upgrade இந்த கமெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேயா? இது என்ன பண்ணும்னா, இந்த கமெண்ட் நீங்க எல்லாருமே நோட் பண்ணீங்க. நான் வந்து இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா, என்னுடைய கம்ப்யூட்டர்ல எல்லா ஃபைலும் எந்த ஃபோல்டர்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா யூசர்ஸ் அட்மின்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இது வேணா நாங்க காட்டுறோம். ஃபைல் சேவ் ஆஸ் ஃபைல் சேவ் அஸ் எந்த ஃபோல்டருக்கு போயிருக்கு பாருங்க, அட்மின் ஃபோல்டருக்கு போயிருக்கா. சி டிரைவ்ல யூசர்ஸ் அட்மின் ஃபோல்டருக்கு போயிருக்கு.
அதனால நான் என்ன செய்யறேன்னா நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்க்கு போயிடணும். கமெண்ட் ப்ராம்ப்ட்க்கு போறதுக்கு நீங்க வந்து சிஎம்டி கமெண்ட் கொடுத்து விண்டோஸ்ல இருந்து போயிடலாம். அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்க்கு போயிட்டு அந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த மாதிரி காட்டும். என்னுடைய கம்ப்யூட்டர்ல யூசர்ஸ் அட்மின், உங்க கம்ப்யூட்டர்ல உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராம் எங்க இருக்குங்கிறத நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சுக்கணும். போயிட்டு நீங்க வந்து பிப் -m டபுள் ஹைபன் அப்கிரேட் பிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிப் வந்து அப்கிரேட் ஆகும். பிப் வந்து அப்கிரேட் ஆகும். நெக்ஸ்ட் லைன்ல நீங்க என்ன செய்யணும்னா அது நெட் கனெக்ஷன் இம்பார்ட்டன்ட். நெட் கனெக்ஷன் நீங்க கொடுத்து தான் என்ன பண்ணணும், இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அப்கிரேட் பண்ண முடியும். அப்கிரேட் பண்ணிட்டு பிப் இன்ஸ்டால் ஃபிளாஸ்க் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க. பிப் இன்ஸ்டால் ஃபிளாஸ்க்னு கொடுத்தீங்கன்னா ஃபிளாஸ்க் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது வந்து அப்கிரேடேஷன். எதுக்காக நம்ம பிப் வந்து இந்த லைன் நம்பர் 12ல கொடுத்துட்டு இந்த கமெண்ட் வந்து பிப் எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா நம்ம ஃபிளாஸ்க் வந்து ஒரு வெர்ஷனா இருக்கும், பைத்தான் ஒரு வெர்ஷனா இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு மாடல் வந்து ஒவ்வொரு வெர்ஷன் சொன்னா அந்த வெர்ஷன் கான்ஃபிளிக்ட் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த பிப்பை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அப்டேட் பண்றோம். இது அப்டேட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. வேற மெத்தட் நீங்க யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நெட்ல நீங்க கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணா கூட அந்த கமெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் லைன்ல நம்ம ஃபிளாஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபிளாஸ்க் நீங்க இன்ஸ்டால் பண்ணாதான் நீங்க பண்ண முடியும். அனகோண்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இது தேவையே இல்லை. இந்த ரெண்டு கமெண்ட்டுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நான் பண்ண மாதிரி நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஆர்டினரி பைத்தான்ல மட்டும் இந்த ரெண்டு கமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும்னா ஃபிளாஸ்க் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு கமெண்ட்டையும் நீங்க கரெக்டா நோட் பண்ணீங்க. ஈவன் சிங்கிள் லெட்டர் கூட டிஃபரன்ஸ் வந்துடக்கூடாது. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார், எழுதிட்டு இருக்கேன். எழுதிங்க. நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நான் என்னுடைய கம்ப்யூட்டர்ல பைத்தான் ப்ரோக்ராம்ல யூசர்ஸ் அட்மின்ல போய் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதே போல்டர்ல நீங்க ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. ஸ்டோர் பண்ணிருப்பீங்கிறது கேரண்டி கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து மேட் பிளாட் பண்ணும்பொழுது பைத்தான் -m pip install அப்படிலாம் போச்சு சார் கமாண்ட். அதாவது பிப் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஓகே ஓகே. நீங்க வந்து இப்போ நான் கொடுத்ததுக்கு பதிலாக நீங்க வேற மெத்தட் கூட நீங்க கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் பிப் how to upgrade அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா வேற கமெண்ட் கூட சொல்லலாம். அதையும் நீங்க கொடுத்து பார்க்கலாம். நீங்க எங்க கொடுக்கணும்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய் கொடுக்கணும். விண்டோஸ்ல கமெண்ட் ப்ராம்ப்ட்ல. அதுக்கு எப்படி போறது, நீங்க cmd கமெண்ட் கொடுத்து cd கமெண்ட் கொடுத்து அந்த இந்த ஃபோல்டருக்கு நீங்க போயிடணும். நீங்க எங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ பைத்தான் ப்ரோக்ராம் இருக்கு அந்த ஃபோல்டர்ல போயிட்டு இதை நீங்க கொடுக்கணும். சில பேருக்கு நீங்க என்ன இருக்குன்னா இதுல வந்து ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற இது கூட வரலாம். வாட்ஸ்அப்ல அதாவது நீங்க உங்க பைத்தான் ப்ரோக்ராம்ல நீங்க எந்த ஃபோல்டர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போய் அதை நீங்க எனக்கு காட்டுங்க. அந்த இதுல போய் நீங்க பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? நல்லா பாத்துங்க. நீங்க ஷேர் பண்ணி விடுவீங்களா சார்? ஹலோ, வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே சார். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நாளைக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ரன் பண்ணும்போது நிறைய இடம் வரும். ரன் ஆகுறது வந்து கரெக்டா ஆகுமா அப்படிங்கிறதுலாம் கேரண்டி கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் வரும். நீங்க எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் நீங்க எனக்கு அதிகமா நீங்க மற்ற ப்ரோக்ராம் விட இது கொஞ்சம் ரன் பண்றதுல நிறைய ப்ராப்ளம் வரும். நான் சொல்லிடுறேன். இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க நாளைக்கு நான் ப்ரோக்ராமை ஷேர் பண்றேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துங்கிறது நீங்க வந்து என்கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்த்த ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மேக்ஸிமம் கமிங் சண்டே இருக்கும். அதுல வந்து ஃபிளாஸ்க்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோம். இதை நீங்க பண்ணியிருந்தா தான் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராம் எந்த ஃபோல்டரோ அதே ஃபோல்டர்ல நீங்க வந்து இன்னொரு டைரக்டரி வந்து நீங்க கிரியேட் பண்ண வேண்டியது. அது அடுத்த ஸ்டெப் வரும். இதை நீங்க பண்ணாதான் நீங்க அடுத்த இதுக்கு நீங்க போக முடியும். இது எல்லாமே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். சாட்டர்டேக்குள்ள பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ சார். இப்போ நீங்க அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் உள்ள போய் நம்ம வந்து இத தேடணும்ல சார். இந்த அத நீங்க வந்து உங்க பைத்தான் ப்ரோக்ராம்ல அதாவது நீங்க python.e உங்க பைத்தான் ப்ரோக்ராம்ல நீங்க எந்த ஃபோல்டர் ஸ்டோர் பண்ணிருக்கீங்கறது வந்து நீங்க பைத்தான் ப்ரோக்ராம்ல சேவ் பண்ணும்போது ஃபைல் சேவ் as கொடுப்பீங்க இல்லையா? ஆமா. அதுல போய் பார்த்தாலே தெரிஞ்சிருமே. ஓகே ஓகே சார். பைத்தான் ப்ரோக்ராம் நீங்க யூசுவலா எப்படி சேவ் பண்ணுவீங்களோ அதே இதுக்கு போங்க. ஃபைல் சேவ் as கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்கு வந்து காமிச்சிடும்.
அடுத்தது நீங்க இன்னொரு நோட் பண்ணீங்க, நீங்க வந்து உங்களுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல விண்டோஸ்ல கீழ இருக்குல்ல, அதுல போயிட்டு நீங்க python.exe எந்த போன்ல இருக்கு அப்படிங்கறது நீங்க தேடி பார்த்து வச்சுக்கோங்க. python.exe அப்படிங்கிற ஃபைல் வந்து எங்க சேவ் ஆயிருக்கு. இது டவுட் இருக்குதா? இல்ல சார், ட்ரை பண்ணிட்டு we will get back to. ட்ரை பண்ணிட்டு நாங்க இப்போ நீங்க நாளைக்கு ப்ரோக்ராம் அனுப்பிச்சீங்கன்னா இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதான் ஒர்க் பண்ண முடியும், அப்படிதானே சார்? ஆமாமா, உங்க கம்ப்யூட்டர்ல ஃபிளாஸ்க் இல்லாம வராது. ஓகே சார். நீங்க யாரும் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? என்கிட்ட இல்ல சார், அந்த மேட் பிளாட் பண்ண மாதிரி இதையும் பண்ணணும். ஓகே, சந்துரு அனகோண்டாவா ஆனிருக்கா பைத்தானா? நான் அனகோண்டா வச்சிருக்கேன் சார். நான் அனகோண்டா வச்சிருக்கேன். நீ அனகோண்டால போயிட்டு இப்போ நான் ரைட் சைடுல இருக்கறேன்ல சார், இம்போர்ட் ஃபிளாஸ்க் சார். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, இன்ஸ்டாலேஷனே பண்ண வேண்டாம். சந்துரு ஆமா சார், நான் இப்ப பண்ணி பார்த்துட்டேன். இம்போர்ட் ஃபிளாஸ்க் போட்டு பார்த்தேன். எல்லாம் காமிக்கல. குமுதா மேடம், நீங்க அனகோண்டாவா பைத்தானா? குமுதா மேடம் ரைட், ஓகே, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. நீங்க வந்து இந்த ரெண்டு கமெண்ட் கொடுக்கணும். அமிர்தஸ்ரீ மேடம், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க, நம்ம பாத்துக்கலாம். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே சார். எல்லாரும் நீங்க டெஸ்ட் பண்ணிருங்க, அப்பதான் நம்ம ஃபிளாஸ்க்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க முடியும். இத பண்ணா கொஞ்சம் கஷ்டம். இதுல நிறைய டவுட் வரும், நானே சொல்லிருக்கேன். ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ சார்.